அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃப்ளாஷ் கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியாஸ்க் கேம் பிளே தான். இதுதான் எண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன், ஏன்னா எத்தனை நாளுக்கு எனக்கே தெரியாது. ஸோ ஓகே, வாங்க கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பமே திரும்பியும் வந்து அதே ஃபோன் கால் வருது. யாராக இருக்கும்? நம்ம முதலாளி தான். சொல்லுங்கள் முதலாளி. ஹே, எவனோ ஒருத்தர் காசு கொடுக்க மூடிட்டானாமே, அதே நீ என்கிட்ட சொல்லலை? சரி விடு, சும்மா தான் விளையாட்டேன், வேலையை பாரு. ஃப்ரிட்ஜில் உனக்கு வந்து புதுசாக ஃப்ரையரையும் ஃப்ரீசர் காம்போவும் வந்து நம்ம வந்து இந்த கடையில் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோ, யாருக்கிட்டாலும் கொடுக்காது. ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃப்ரைடு ஃபுட்ஸும் கொடுக்க போகிறோம். ஓகேவா தம்பி? நீயே உன்னை தீச்சிக்காத, பார்த்து ஹேண்டில் பண்ணு. நான் அப்புறம் கால் பண்ணுறேன், வாட்டா. இவன் ஒரு வேலை இல்லாதவங்க வெறியேற்றிட்டுருக்கான். பிளேட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்ன கேட்பான்? ஃப்ரைஸ் கேட்பான். ஃப்ரைஸ் தான் கேட்பான். நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி சொல்லிட்டா? சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். நான் வந்து மக்களை தினமும் சிரிக்க வைப்பேன். ஆனால் அது வந்து இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்குமே என் காமெடி பிடிக்கவே மாட்டேங்குது. சரி ஓகேப்பா, எனக்கு 2 ஹாட் டாக்கு, ஆனியன் ரிங்கு, அப்புறம் ஃப்ரைஸும் கொடு. ஓகே சார். ஆனியன் ரிங்ஸு ஃப்ரைஸா? ஆஹா, ஆனியன் ரிங்ஸ் ஃப்ரைஸுக்கு நான் எங்கே போவேன்? இருங்க. ஓ மை காட், ஃப்ரீசர் ஃப்ரீ. இதான் ஃப்ரீசர்னு நினைக்கிறேன். இதான் ஃப்ரீசரு இல்லைங்க, ஃப்ரீசர் வேறு எங்கே இருக்கும்? ஏங்க, ஃப்ரீசரில் ஆனியன் ஃப்ரைஸ் தான் இருக்கும்ண்ணா. இது ஃப்ரீசரே கிடையாது. இங்கே ஃப்ரீசரில் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், முட்டை, சீஸு இதெல்லாம் தான் இருக்குது. இதோ ஃப்ரை பேக்கு. ஃப்ரை பேக் இருந்தால் பிரயோஜனம். ஃப்ரீசர் இருக்குன்னு நானே. ஏண்டா ஓனரு எங்கடா இது வச்சுருக்கேங்க? சே, நக்கட்ஸு ஃப்ரைஸு உள்ள டேட்டா போடலாமா? ஓகே, அப்புறம் ஆனியன் ரிங்ஸும் கேட்டார், அதையும் போட்டு விட்ருவோம். அதில் ஏன்டா போடுற? இருறா, இதில் போடுறா. ஏங்க அதில் போட சொல்லுங்கள், போட மாட்றான். நீ போடுறா. ஓகே, போட்டாச்சா? அப்புறம் இப்போ நமக்கு பேக்கு தேவை, அது பேக் பண்ணுறதுக்கு. இது இருக்குங்க பேகு, ஃப்ரை பேகு. த்ரோ. ஏங்க இது போட முடியாதா? யூஸ் இதில் யூஸ் பண்ண முடியாது, டேரெக்டாக இதில் எடுத்துக்கலாம். த்ரோ பண்ணுங்கள், இப்போ தூக்குங்க. ஐயோ, என்னங்க தீஞ்சு போச்சு எல்லாம். ஓ மை காட். திரும்ப எடுக்கணும், திரும்பி இன்னொன்று போடணும். இது உள்ளே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும் உள்ளே பொரிஞ்சதா இல்லையான்னு. என்னடா நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க டேய்? இல்லை புதுசாக இல்லை, வெறுப்புங்க, வெறுப்பு. இது தூக்கி போடு, இது எடு. ஃப்ரை ஆகிடுச்சா? பேக் எடு, ஃப்ரை பேக்கை. ஃப்ரை ஆகிடுச்சில்ல? ஏங்க இது ஃப்ரை ஆகிடுச்சு, இது கரெக்டாக தான் இருக்கும். த்ரோ. ஒன்று முடிஞ்சுதா? திரும்ப இந்த ஃப்ரை பேக்கை எடுத்து இதை யூஸ் பண்ணுவோம். இது த்ரோ அடி முதல்ல, இது வெளியே எடு. ஃப்ரை பேக் எடு. சத்தியமாக சொல்கிறேன், டைமிங்கே தெரில என்ன பண்ணணுன்னு. தூக்கி போட்டு. ஓகே ரைட்டு. ஹாட் டாகு, லெட்டிஸு, கெச்சப்பு, மஸ்டர்டு. ஓகேடா. லாஸ்ட் வீடியோவில் என் வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பஃபர்டாக கேட்டிருக்கோம். அது ஏன்னு வந்து நான் சொன்னேன்னா, என்ன ஆச்சுன்னா, என் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, என்னோடய புது மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கே கிடையாது. நான் யூஸ் பண்ணுற மைக் வந்து 3.5mm ஜாக்கோடு தான் வருது. ஸோ என் ஃபோனில் அந்த ஜாக் கிடையாது. ஆனால் வந்து என் ஓல்டு ஃபோன்லேருந்து அதனால் வாய்ஸ் போன வீடியோவில் கிளியராக இருந்திருக்கும், லாஸ்ட் வீடியோஸில் கிளியராக இருந்திருக்கும். நேற்று வந்து கியாஸ்கில் ரொம்ப ஒரு மாதிரி மஃபுல்டாக கேட்டிருக்கும். இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து வைசிட்டி ஈவினிங் போட்டிருந்தால அதில் கூட கொஞ்சம் கிளியராக தான் கேட்டிருக்கும், பயங்கர கிளியராக கேட்டிருக்கும். அதுக்கு காரணம் நான் வேணால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆனால் கண்டுக்காதீங்க, லைட்டாக ஒரு 2 செகண்ட் மிஸ்மேட்ச் ஆகும். ஓகே, வேறு என்ன கேட்டிருந்தாலும் ஹாட்டாக கேட்டானா, 2 ஹாட்டாக கேட்டானா, நம்ம நேற்று பண்ண மாதிரியே ஒரு கத்தியேடு சுரை. அதே போல் இங்கே ஒரு சொறி வைப்போம். அதே போல் இங்கே ஒரு சொருவிப்போங்க. அவள் தான் முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுதா?
இப்போ 2 ஹாட் டாக் தேவை. 2 ஹாட் டாகு 1 இது இங்கே போடுப்பா. அப்புறம் 2 ஹாட் டாக் குக் பண்ணுறோம்னா வெளியே வச்சா கெட்டு போயிடுதுங்க சீக்கிரமாக. அது வேறு காண்டு பண்ணை தூக்கி போடுறாங்க. குக் ஆகிடுச்சு ஒன்று, அதை வந்து தூக்கி அங்கே போட்டுருவோம். போடு அழகாக போய் உட்காந்துரு. இதுவும் குக் ஆகிட்ருக்கும். குக் ஆகலையா? குக் ஆகிடுச்சு. தூக்கி போடுப்பா. நம்ம என்ன கேட்டிருக்கான்? லெட்யூஸு கெச்சப். இந்த நைஃப் எடுங்க. நைஃப் எடுத்து இங்கே ஒரு சுடு சொரிப்போம். லெட்யூஸு கெச்சப்பு மஸ்டர்டு. வா சேப்பாவியனி ஊல் ஊத்துறா கெச்சப்பை. எஸ் சார் 3 பேக்ஸ் ஃபுல். ஏடா கெச்சப்பு இங்கே ஊத்துறா. ஓகேங்க, ஒன்று முடிஞ்சுது. ரிப்போர்ட் ஹாட் டாக் லெட்யூஸ் கெச்சப் மஸ்டர்ட். ஓ, ரெண்டுமே அதே சேம் காம்போ பேட்டர்ன் தான். ஸோ பிரச்சனை இல்லை. அதே போல் டக்குன்னு இந்த மஸ்டர்டு கெச்சப் ஃபஸ்ட்டு ஊற்றி விட்ருவோம். மஸ்டர்ட் சாரி, இது கெச்சப்பா? இது மஸ்டர்ட். ஏங்க அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன கேம் ட்ரை பண்ணாங்க கூட சொல்லுங்கள். நம்ம வந்து கேமுக்கு ரொம்ப பஞ்சத்தில் இருக்கோம். நீங்கள் கேம் சொல்லி டக்குன்னு போட்டுருவாங்க. ஓ, லெட்டிஸ் போட மாட்டேன்டா. சை, ஐயோ, அது காசு வர தர மாட்டேனே. இது வேறு லாஸ் ஆச்சே. நம்மளுக்கு தாங்க லாஸு, அவனுக்கு லாஸ் கிடையாது. தூக்கி அடி தூரமா. நீங்கள் வா, இங்கே வை, இங்கே வா. என்னடா இது? ஓ, குக்கே ஆகலைங்க. இன்னும் குக்காகாமல் ஏற்று வந்துட்டேன். என்னடா பண்ணணும் இப்போது? லெட்டிஸ் போடாமல் நம்ம வந்து டபுள் வேலையாகிட்டேன் இப்போ நம்மளுக்கு. சரி, ஓகே, என்ன பண்ணுறது? தூக்கி போட். சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன கேம் போடலாம்? எப்படின்னா ஸ்டோரி கேம் தான் நான் இந்த சேனலில் போட போகிறேன். ஒரு நல்ல மொபைலில் இப்போதைக்கு இருக்க நல்ல ஸ்டோரி கேமாக சொல்லுங்கள். நல்ல ஸ்டோரி கேமாக எந்த கேமாக இருந்தாலும் ஓகே, நான் ஆடுறதுக்கு ரெடி. நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ, நம்ம ஃபேன்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி நம்ம கனெக்ட் ஆக முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, சேஞ்சு வச்சுக்கோப்பா தம்பி. ஓகே சார். எப்பா நான் விட்டுறேன்ப்பா. அந்த மெமரி எல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஏன் ஃபோன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது தெரியல என் ஃபோனு. ஓ மை காட். நெக்ஸ்ட் ஏன் வந்து எதை கேட்க போகிறான்னு தெரில. நம்ம எல்லாத்தையும் வெட்டி வச்சுப்போங்க. கத்தி எங்க? கத்தி இங்கே. நம்ம கட்சி வந்துட்டான். வேணும் தெரில, அவன் வரட்டும். இதெல்லாம் எண்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு பொறுமையாக இல்லை கேம் ஆடுறதுக்கு. ஓகே, ரைட்ரா. யார்ப்பா நீ? இவருப்பா அனிமல் டாக்குமெண்ட்ரி பார்க்குறது தானே இவர்? ஆமாம், அவர் தான். ஆனால் வந்து இப்போ பேச மாட்டேற அதிகமாக. எக்ஸஸ் வாட்சஸ்ஸு சாலடு காஃபி பீர் ஈஸி அது வந்து கொடுத்துருவோம். எங்கள் இங்கே ஒரு பீர் வச்சுருந்தேங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். காஃபி ஒன்று போட்டுருவோம். ஓப்பன் த டோர். வெயிடா. காஃபி இருங்க சார், போட்டு தரேன். எக்கும் சாசஸ் கேட்டிங்கள? எக்கு 1 பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். சவா பிளேட்டை ட்ராப் பண்ணுவோங்க. இது குக் ஆகிட்ருக்கோம். ஃப்ரைட் எக் 1. ஓகே. நம்ம உண்மையாக வீட்டில் இந்த எக் அண்ட் சாசேஜ் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஆனால் என்ன பிரச்சனை, நம்ம ஊரில் இந்த சாசேஜ் கிடைக்காது. அது ஒரு பிரச்சனை. இது ஒரு ஹாரர் கேம்ன்ற ஃபீலே எனக்கு போயிடுச்சுங்க சுத்தமாக. ஏன்னா சமைச்சே நான் உடம்பு குறைச்சிருவோம் போல இருக்குது இந்த கடையில் உட்காந்து. நம்ம கேரக்டர் மூஞ்ச மட்டும் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குங்க. ஏன் சொல்லுங்கள்? இப்போ இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் ஓடுறானா, அதை பார்த்து எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஓனர் இருக்கானே, எப்பா ஓனர் சொல்ல தேவையில்ல, கேம் டெவலப்பர் இருக்கானே, அவனை உதைக்கணுங்க. ஏன் சொல்லுங்கள்? அவன் வந்து இன்வென்ட்ரின்னு வச்சுருந்தானா நம்ம இத்தனை வாட்டி அங்கே போய் அடைய தேவையில்லை. இன்வென்ட்ரின்னு ஒன்று கொடுக்காம என்ன பாடு பத்திரம் பண்ண நம்மள. சே, குக்காவடா ஒழுங்கா. குக் ஆயிடுச்சு. போட அவள் தானே. சாலட் ஈஸி தான். லெட்யூஸ் ஆனியன் தான். இந்தாங்க ப்ரோ. அடுத்து பவுலு. ஓ ஷிட், அது விற்றுலான்னு பார்த்தா நானே உடச்சிட்டேன் கடைசியா. ஓகே, என்ன பண்ணுறது? அது அவள் தான் காலம் போல் இருக்குது. ஒரு வெங்காயம் தான் போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் ஆஃப் வெங்காயம் வந்துடுவாங்க. கேட்ச் கரோ. ஐயோ, என்னடா பிச்சை வெளியே போய் வந்துருச்சு. ஷிட். 1 2 வேஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. வந்து 2 வேஸ்டேஜ் ஆச்சு ஃபுட்ஸ்.
இந்த கியாஸ் கேமில் நார்மல் மோட் கூட இருக்குங்க, இந்த ஸ்டோரி மோட் இல்லாமல். இது ஸ்டோரி மோட், இன்னும் நிறைய மோட்ஸ் இருக்குது. என்ன பேசுகிற, என்னடாச்சு? எதுவுமே பேச மாட்றாங்க. ஓ, காஃபி கொடுக்கலையோ? சாரி ப்ரோ. நான் கூட என்னடா கிளிச் ஆகிட்டேனான்னு பார்த்தேன். ஐயோ, காசு இல்லையா? ஓ, இவர் ஃப்ரெண்டுங்க, அனிமல் டாக்குமெண்ட்ரி பார்க்குறான். அவர் கிடையாது, அவர் ஃப்ரெண்டு. இந்த முன்னாடி வாழ்ச்சிருந்தாலும் இந்த கடையில் அவன் ஃப்ரெண்டு. சரி, ஓகே, இந்த கத்தியை ரெடியாக வச்சுப்போம். அப்படியே தூக்கி சுருவோம். யாருப்பா இவர்? த பிஸ்னஸ் மேனுங்க இவர். 12 மணி நேரம் வேலை செய்கிறவர் இவர். ஏ மேன், கேன் ஐ கெட் ஹாட் டாக், காஃபி அண்ட் சம் ஆனியன் ரிங்ஸ்? ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஹாட் டாக். ஓகே, டக்குன்னு செய்யணும் இதை. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஆனியன் ரிங்ஸ் எடுத்துப்போம், தூக்கி போட்டு பொரிப்போம். உள்ளே போடு. ஃப்ரை பேக் இருக்கா? ஃப்ரை பேக் இருக்காது, எனக்கு தெரியும். அங்கே இருக்க, ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரை பேக்கை இது அன்லிமிட்டடாங்க. நைஸுங்க. த்ரோ பண்ணிங்க. இது வெளியே எடுக்கலாமா? ஓகே, எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணி இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஃபி இங்கே போட்டால் அது பாடணும் ரெடி ஆகிட்ருக்கோம். அதை போட்டு விட்ருவோம். இந்த கேம் எப்போ முடியும்னு இருக்குது. இந்த கேம் எப்போ முடியும்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கேன். இது முடிவு கணக்கனாகவே இல்லை. நெக்ஸ்ட் என்ன கேட்டார்? ஹாட் டாக், மஸ்டர்ட் கெச்சப் மட்டும்தான். இது ஒரு சிம்பிள் ஹாட் டாக் தான், டப்புன்னு செஞ்சு விட்டுடலாம். ஹாட் டாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு காஃபியை சர்வ் பண்ணிடலாம். நேராக கப்லேட்டை என்னங்க சார், இது குக் ஆகிட்ருக்கோம். என்னடா? ஓகே, மஸ்டர்ட் கெச்சப் தானே, இல்லை டொமேட்டோ கெச்சப்பா? ஓகே, ஃபஸ்ட்டு கெச்சப் ஊற்றிடுவோம். அப்புறம் மஸ்டர்டை ஊற்றுவோம். அங்கே ஊற்றுதாலும் மற்ற எல்லாத்துலேயும் ஊற்றிட்டுருக்கேன். சரி, ஓகே, இந்தாங்க ப்ரோ, பிடிச்சிக்கோங்க. ஓகே, நானே சேர்ந்துலாம். அவ்வளோதானா, இல்லை வேறு யாராவது வருவாங்களா தெரில. சரி, ஓகே, இதை வந்து இங்கே சொருவோம். ஏற்கனவே கீழே ஒரு கட்சி இருக்குது, இதையும் எடுத்து இங்கே சொருவோம். இவர் தாங்க அனிமல் டாக்குமெண்ட்ரி பேசுகிறவர். சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாம்பு பேசிகிட்ருக்காரு. சரி, ஓகே, பாம்புக்கு கருவலியம் இருக்காதான், சாரி, கண் மூடுறதுக்கு எதுவும் இருக்காதான். நம்ம கண் மூடுறோம்ல, அது கண் முடிச்சிட்ருக்கோன்னு சொல்கிறாரு. என்ன கதைன்னு தெரில. சரி, ஓகே, அவர் 2 ஹாட் டாகும் ஆனியன் ரிங்கும் ஃப்ரைஸும் வேணுமா? ஹாட் டாக், ஆனியன் ரிங், ஃப்ரைஸ். ஃபஸ்ட்டு ஹாட் டாக் செஞ்சுருவாங்க. ஃப்ரைஸ்லாம் ஈஸி தான், எப்படி செஞ்சிடலாம். ஹாட் டாக் 2 ஹாட் டாக் கேட்டிருக்காரு. 2 ஹாட் டாக் பட்டும் செஞ்சு விட்ருவோம். பன்னு ஒன்று தானே இருக்குது, ஒன்று குக் ஆகிட்ருக்கணும். தூக்கம் அவனை தூக்கி போட, அவனை வேணாண்ணா. ஓகே, தூக்கி போட அவனை. ஒருத்தனுக்கு வெறும் மஸ்டர்ட் ஊற்றி கொடுப்போம். தூக்கி போட் நாங்கள் சார் எடுத்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன பன்னு, இங்கே ஒரு பன்னு இருக்குமே. ஓகே, திரும்பி ஹாட் டாக் கேட்றா, வெளியே குடுறா இங்கே. சே, லெட்யூஸு கெச்சப்பு. லெட்யூஸ் இங்கே ஒன்று இருக்குது. நேற்று தான் ஒரு அக்கா சொன்னாங்க, உங்கள் கடையிலேருந்து கீழேருந்து எடுத்து கொடுக்குறாங்க மேஸ். ஐயோ, நல்ல வேலை. லெட்யூஸ் கெச்சப் தானே கேட்டான். இல்லை, இது வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ ஆனியன் ரிங்ஸ் ஃப்ரைஸ் தான். இது ஈஸி, பட்டு செஞ்சிடலாம். உள்ளே போடு. அதே போல் இதையும் உள்ளே போடு. இது வெளியே ஏடு. க்ரீன் கலர் எடிதா? ஓகே, முடிஞ்சுது. க்ரீன் கலர் இண்டிகேட்டர் வந்தால் ஐயோ யூஸ் பண்ணுறாத எங்கள் இது தீஞ்சிட போகுதுங்க. அப்புறம் ஃப்ரைஸ் வராது, டீப் ஃப்ரை தான் வரும், கிடைக்காது. திரும்பி இன்னொரு கப் ஆஃப் பேக்கெடு. அப்புறம் இதை அல்லு தூக்கி ஒரு மூஞ்சிலே விட்டடி. கோடான கோடி நன்றிகள் நண்பர்களே. ஓகே, போடு. கரெக்டாக இந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நான் என்ன சொல்லுவேன், நான் இது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது 3த்தையும் பட்டு பண்ணிங்கன்னா பிட்டுன்னு வீடியோ வந்து சேர்ந்துனே இருக்கும். சரியா? அதை பண்ணுறங்க மறக்காமல். வாடகை மொல்ட் ஆன் பண்ணுவோம். எவனா கண்டிப்பாக திரும்பி பார்த்தா ஒரு ஜம்ப் ஸ்கேர். எவங்க அவன் இந்நேரம் பார்த்து
என்னப்பா பயமுத்துறீங்க நல்லா சேர்ந்து இந்த ரூட் எடுக்க சிட்டிங் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களா? டேய், யாராலையும் என்ன அடிக்க முடியாது. நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா இது முன்னாடி எத்தனையோ பார்த்துட்டேன். சரி ஓகே அக்கா, இவங்க தாங்க அந்த ஃபுட் எக்ஸ்பெக்டரு. என்ன சொல்லுவாங்க தெரியலையே. சொல்லுங்கக்கா. நம்மளை பயப்பட வேணாம் சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, நான் பயப்படல, நீங்கள் சொல்லுங்கள். லைக் த ஃபுட் பேன் கேக்கு, பர்கரு, நக்கட்ஸு, சாலட்ஸு. என்ன தான் ஃபுட் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக சாப்பிடுவாங்க போலையே. பாருங்கள், அவங்க ஆர்டர் பர்கரில் எல்லாமே இருக்குது. டொமேட்டோ இருக்குது, லெட்டஸ் இருக்குது, கெச்சப் இருக்குது, ஆனியன் இருக்குது, சீஸ் இருக்குது, மஸ்டர்ட் இருக்குது. பெரிய ஆள் தாங்க போங்க. ஃபஸ்ட்டு அழகாக பேன் கேக் செஞ்சுருவாங்க. பேன் கேக், ஃப்ரைஸ் அவங்க கேட்டிருக்காங்க, நகட்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ராப். நம்ம வந்து அந்த பேன் கேக்கை செய்வோம். பேன் கேக் இதோ கீழே போட்டேங்க, கீழே போட்டேன். யூஸ் பண்ணு. ஊற்றே ஊற்றுறா. ஓகே, உத்துருவாடி. பேன் கேக் லைன் ஆகிடு. ஃபஸ்ட்டு அதை வேகும். தூக்கி இங்கேருந்தே போடு. அதே போல் தூக்கி இங்கேருந்தே போடு. பரோட்டா வீச்சடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பரோட்டாவை வீச்சடிக்கிற மாதிரி தூக்கி போடு. இந்தாங்கக்கா. எங்கடா காணோம்? இங்கே இருக்காங்களா? நகட்ஸும் ஈஸி தான். நகட்ஸுங்க, ஏதோ நகட்ஸை உள்ளே போடு. ஃப்ரை பேக்கெடு த்ரோடி முதல்ல பஸ் க்ளீன் எட்டிட்டோம். வெளிவா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடியாத யூஸ் பண்ணு. அக்கா மூஞ்சி ரெடி. இப்போ சாலடில் வந்து எல்லாமே இருக்கணும். திரும்பி சாலட் செய்யணும். சாலட்டு, டொமேட்டோ, ஆனியன் தானே. கத்தி இதோ இருக்குது. உள்ள ஆனியன் இருக்குது, அதை வந்து வெட்டுவோம். ஓகே, டேக் த ஆனியன், புட் ஆன் த பவுல், கிவ் இட் டு தேம். அவ்வளோதான். இப்போ பர்கர் தான் பெரிய லிஸ்ட்டே. எல்லாமே இருக்குது உள்ள பர்கருக்குள்ளே. தக்காளி வேணுமா தக்காளி இருக்குது, வெங்காயம் வேணுமா வெங்காயம் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். பெரிய ஆர்டர் இருக்கிறதுலையே லாஸ்ட் டைம் கூட இவங்க தான் பெரிய ஆர்டர் கொடுத்தாங்க போல இருக்குது. வெளியேறா, தீஞ்சிட போகுது, பேர்ன்டு பர்கர் ஆகிட போகுது. அவங்க வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டரா வெண்ண. டொமேட்டோ எல்லாமே போடுவோம், எல்லாமே இருக்கு உள்ள. டொமேட்டோ உள்ள போடு. வெங்காயம் போட்டோமா, வெங்காயம் போடு. சீஸ் போட்டோமா, சீஸ் போடு. சீஸ் இங்கே தூக்கி அடிப்போமா, போடு. அப்படியே கொஞ்சம் சாஸ் ஊற்று. அப்படியே என்ன பண்ணுற, எல்லாம் ஓகே. எல்லாம் மஸ்டர்டு ஊற்றியாச்சா? ஊற்றுறா. எங்கடா ஊற்றணும் இல்லையாடா? ஊற்றியாச்சு. அப்படியே கொஞ்சம் பேன் கேக் க்ரீம் மேலே ஊற்று. ஓகே, அவ்வளோதாங்க. இனிப்பாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய். போயிட்டு வாங்கக்கா. நைஸு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன விளையாடுவோம்? யூஸ் பி. இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஏஜ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். 20 நிமிஷம் இருங்க. எஃப் ஜி. ஐயோ, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜி. போட்டுட்டேன். இது அழிக்க மாட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் பயந்த மாதிரி இருக்கேண்ணா. ஏன் முடிஞ்சு அப்படி இருக்கு? இல்லை, எனக்கு பயமே இல்லை. இந்த அக்கா பாடுறா, தேவையில்லாமல் வந்து நம்மளுக்கு பயத்தை கொடுக்குறாங்க. நான் ஏன் வேலையை விடணும்? நான் முதல்ல எதுக்கு வேலையை விடணும்? நானே வந்து 5 10 இங்கே வேலை செஞ்சது தான். என்னக்கா நீங்களே வேலை தர போகிறீங்க? சரி ஓகே, எதோ சொல்கிறீங்க, பெரியவங்க சொல்கிறீங்க, கேட்டுக்கிறேன். இவங்க அம்மன் தான் இருக்கான். இவங்களது ஈஸி தாங்க, பிரச்சனை இல்லை, டப்புன்னு செஞ்சிடலாம். பீர் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. பீர் தானே? பீர் தான். அப்புறமா ஆனியன் ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க. ஆனியன் ட்ரிங்க்ஸ் கேட்கலாங்க, ஆனியன் ட்ரிங்க்ஸ் கேட்கல. நகட்ஸு கேட்டாங்க. நகட்ஸு நான் வேறு தூக்கி அடி. நகட்ஸு, அப்புறம் 2 பேக் ஆஃப் ஃப்ரைஸ், அது 2 செட் ஆஃப் ஃப்ரைஸ் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்துக்கிட்டோம். தூக்கு ரசா, தூக்கு உள்ள அவன் அமுக்கு,
தூக்கி மூஞ்சில் அடி அக்கா மூஞ்சில். இப்போ இவனு தூக்கி தீஞ்சிட போகிறான். நல்லா வேலை தீயலை. அப்புறம் ஃப்ரைடு டீப் ஃப்ரை ஆகிடும், வேலைக்கு ஆகாது. ஸோ இந்தாங்கக்கா இன்னும் என்ன ஒரே ஒரு ஃப்ரை. இதை பார்த்து எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடும் போல தோணுங்க. டெம்டிங்காக இருக்குது. சரி உள்ளே போடுறா. கரெக்டாக தூரமாக வந்து போட்டால் தான் இருப்பானோ. நானும் எப்படா முடியும்னு பார்க்குறேன். இந்த கேம் பிளே முடிகிற மாதிரியே தெரிலங்க. நான் செய்கிறது எல்லாத்தையும் கடந்தால் ரொம்ப லென்த்தாக போதா. அது உங்களுக்கே பக்கத்து வந்து போர் அடிக்கும். என்ன பண்ணுறது, முடிச்சதானே ஆகணும். ஓகே அடிங்க. தேங்க்ஸ். ஏன்னா இந்த கேமில் எப்போ என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால தான் நான் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். சரி ஓகே, என் காசு சொல்கிறாங்க. என்னது இன்னொரு நாளா? அப்போ இதுவும் எண்டு கிடையாதா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? டே 7 அருமைடா. இன்றைக்கினா முடியுமா இல்லை என் கதை முடியுமான்னு தெரில. முதல்ல கால் வச்சுருப்பார் நேரத்துக்கு இல்லையே. டேரெக்டாக கஸ்டமர் வராங்க. புதுசாக இருக்கே இது. ஓ போலீஸ்கார் தகவல் கொண்டு வந்தவரே சொல்லுங்கள். அவருக்கு எதுவும் விட்னஸ் கிடச்சிருக்காங்க. யார் மர்டர் பண்ணுறது விட்னஸ் கிடச்சிருக்கான். என்ன இது நாங்கள் சொன்ன ஆளோட மேட்ச் ஆச்சா? நான் யார் சார் சொன்னேன்? அவன் இப்போ தான் இவன் யார் சொல்ல புரியலையே. ஏங்க காசு கூட போடனானே அவங்க புட்டி போட்டவன். நான் வேறு அவன் எவன் சொல்லிட்டு ஓவராக பேசுனே. சூப்பருங்க. அவன் தாங்க வெளில. நான் நினச்சேன் எதனா பண்ணுவான், நான் ஓவராக பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நீ என்னை இப்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் த போலீஸ் ரைட் அவே. சரி சார் தகவல் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு பேங்க் கேட்கல கேட்டுக்கிறீங்க? போக வேண்டியது தானே. சரி விடுங்க, அவர் நம்மளுக்கு நல்லது தான் சொல்லிட்டு போனார். முதல்ல காஃபியை போடுவோம். எங்கடா கப்பிலாம் அப்படியே இருக்குது. எங்கடா இங்கே இருந்தால் கப்பா காணோம். போடு டக்குன்னு போடு. ஹாய் சார். பேங்க் கேட்குறா. பாப்பா ஊத்தே பேன் கேக் ஊத்தே. இதை தூக்கி ஒரு மூஞ்சில் வச்சா திரும்ப ஸ்பான் ஆகுமா? வேணாம். தீஞ்சிட போதுடா. நான் வேறு பேசிட்டு விட்ற போகிறேன். சே தூக்கி போடு. அண்ட் ஃபைனலி ஒரு தீய விட்டாச்சு. ஓகே, தீய போதுறான்னு சொல்லி வரத்துக்குள்ளே தீஞ்சிருச்சு. இன்னொன்று ஊற்றுவோம். இது நல்லா இருக்குங்க. சவுண்டு கிளாக்குன்னு சவுண்டு கேட்குது. கிளாச்சுக்குன்னு. சீக்கிரம் வாடா வெளியே. அவள் தான் ரெடி. இந்தாங்க சார் ஒரு பேன் கேக். இப்போ உங்களுக்கு இன்னொரு பேன் கேக் ஊற்றணுமா? 1 2 3 த்ரோ பிளேட்டு. எறா பிளேட்டை தூக்கி அடி. பேன் கேக் எது ஃபஸ்ட்டு ஊற்றணும்? அதான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். எடு தூக்கி அடி. எங்கடா பேன் கேக் காணோம்? தட்டில் ஃபிட் ஆகலையா? ஃபிட் ஆகலைங்க. கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? என்ன நீ பேன் கேக்கில் பூமராங்கடா. எவ்வளோ வேகமாக போய் விழுவுற கீழே. 3 வைக்கிறோம், ஆனால் இதில் ஒன்று தான் தெரியுது என் கண்ணுக்கு. இங்கே தெரிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 தெரியுதுங்க. இப்போ காஃபி இது ஈஸி பீஸி டப்புன்னு செஞ்சிடலாம். நாங்கள் சார் ஒரு காஃபி காலி. இங்கே கப்பு லிட் இருக்கும் பாருங்கள், காஃபி கேப்சியூல். இது இன்செர்ட் பண்ணி ஊற்றுவோம். கப்பு லிட்டு இப்படியே மூட முடியுமா? ஒரு லிட்டு தான் வேஸ்ட்டு தேவையில்லாமல். அப்படியே மூட முடியாது. அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் மூட முடியும். அது ஃபுல்லாகிடுச்சு. ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமாம், காசு கொடுத்தா எந்த தான் அது உங்களுக்கு தான். திஸ் இஸ் ஃபார் யூ. பிஎஃப்ஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ போட்டிருக்கு பார்த்தீங்களா? இவங்க இந்த அனிமல் டாக்குமெண்ட்ரி. ஹே மேன் சொல்லுங்கள் பாய். ஆமாம் கேள்விப்பட்டேன். இப்போ தான் அவர் சொல்லிட்டு போனார். திருப்பி பிள்ளை நிறைய பேர் தான் இருக்காங்க. ஏங்க ஒரு நல்ல மனுஷங்க அந்த க்ளவுனு. நல்ல மனுஷன். ஏன் தான் இப்படி சந்தேகப்படணும்? நானே சந்தேகப்பட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ஒரு நல்லவருங்க. பாவம், ரொம்ப பாவம். ஆமாம் க்ளவுன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஏன் நீங்கள் வந்து க்ளவுன் வேஷம் போட்டால் அப்படி இருக்க மாட்டிங்களா சார்? கம்ப்ளீட்லி ஃப்ரோஸா? எனக்கு தெரிஞ்சு இவன் தான் பயந்து பண்ணிக்கிறேன் அவரை பார்த்து. தெரில. சரி ஓகே, இவன் என்ன கேட்டான்? சாலடு, ஃப்ரைஸு, நெகட்டு, சோடாவா?
இந்த சோடா ஈஸி, நகட் ஈஸி, ஃப்ரைஸ் எல்லாமே ஈஸி, ஃப்ரைஸ் ஐட்டம் எல்லாமே ஈஸி. சோடா அதுமேட்டு இந்த அப்படி எது இங்கே செய்யும் எல்லாமே ஈஸி தாங்க. இப்போ சாலடு செய்வோம். சாலடுக்கு வந்து லெட்யூஸு, டொமேட்டோ எங்கடா இறா, டொமேட்டோ அடுத்து அவன் மூஞ்சிலே அடிப்பான். அவள் இப்போ ஃப்ரைஸு நகட்ஸ் தானே. நகட்ஸை எடுப்போம், கடாயில் போட்டு பொரிப்போம், ஃப்ரைஸை எடுப்போம். இடுறா வெளியே ஃப்ரைஸை எடுப்போம், எண்ணெயில் போட்டு பொரிப்போம். ஃப்ரை பேக்கை எடு. இல்லை இப்போ எடுக்காத, இப்போ எடு. எடுறா சார், கேட்ச். ஓகே பார்த்தீங்களா, இங்கேருந்து த்ரோ வச்சேன் சார். ப்ரோ இது பிடிங்க, கேட்ச். அவள் தான். டிட் யூ நோ பட்டர்ஃப்ளை ட்ரிங்க் பெல்ட் இஃப் தேர் இஸ் அன் ஆப்ஷன். இவங்க என்ன புது பொருளையே கிளப்பி விட்டுட்ருக்கான். டேய் போடா எங்கத்து. போடா. காசு சாப்பிட்டோமா, காசு கொடுத்தோமா, போனோமா இருக்கணும். தேவையில்லையே பட்டர்ஃப்ளை வந்து இது ரத்தத்தை குடிக்கும், சுத்தமாக குடிச்சிடும் சொல்லுது. போடாதே. முதலாளிக்கு வேறு வேலை இல்லை. என்னடா ஸ்டார்டிங்கில் கால் பண்ணலன்னு பார்த்தேன், இப்போ கால் பண்ணுறான் போல். சொல்லுங்கள் சார். என்னது ஏங்க எவனை மிரட்டுறாங்க ஃபோன் பண்ணி? நான் ஏன் விதி ஏற்றுக்கணும்? பைத்தியக்காரன். சொல்லுங்கக்கா. 2 செட்டு பர்கரு அண்ட் ஆனியன் ட்ரிங்க்ஸு. பெரிய ஆர்டர் தான். இதில் எக் அண்ட் சாசேஜ் எழுத மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து முட்டையை எடுத்துக்கலாம், அதில் போட்டுக்கலாம், பிளேட்டை எடுத்துக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். முட்டை பால் எடுத்துக்குள்ளே இன்னொரு முட்டை தந்து போட்டுடலாம். அப்போ பாயில் ஆகிடும். பாயில் ஆகிடுச்சா, இது அது பாயில் ஆகிடுறதுக்குள்ளே சாசேஜ் போட்டுடலாம். சாசேஜ் சீக்கிரம் ஃப்ரைட் ஆகிடு. இதே போல் இங்கே ரா சாசேஜ் சீக்கிரம் குக் ஆகுடா. நீ உனக்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதே போல் இப்போ இன்னொரு ரா சாசேஜ் எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். ஒரு முட்டை இந்த போடலாங்க. பாப்பா ஊற்றே முட்டையை உடச்சி ஊற்றே. குக் ஆகிடுச்சு. இப்போ தாங்க குக் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? இந்தாங்கக்கா ஒரு செட் ஆஃப் எக்கு. பிளேட் எடு, வெய். சூப்பர். வைக்க சொன்ன உடைக்கிறே நீ. பிளேட் எடு, வெய். முட்டைங்க வா, போடு. இன்னொரு முட்டை. ஏன்னா இது ஏன் இப்போ செய்யறது கடுப்பான விஷயம் வந்து பர்கரு, ஹாட் டாக், அப்புறம் இந்த எக் சாசேஜ். எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? ரொம்ப நேரம் ஆகுதுங்க, கடுப்பாக இருக்குது. இன்னொரு சாஸுக்கு வந்து போட்டுடலாங்க, பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. அது ஃப்ரை தானே இருக்குது, போடு. அது குக் ஆகிடுச்சு. இது எந்துக்கு போடு. இது குக்காச்சா? சீக்கிரம் குக் ஆகிடுச்சு. அது குக் ஆகிறதுக்குள்ளே குக் ஆகிட்டுருக்குமா? குக் ஆகிடுச்சு. குக்காகு. அப்புறம் என்ன கேட்டாங்க? இதையும் கொடுத்துருவோம், முடிச்சு விட்ருவோம். இந்தாங்கக்கா ஆனியன் ட்ரிங்க்ஸு ஈஸி தான். இது வெளியே ஒரு பேக் இருக்குது, உள்ளே போடு. உள்ளே இறங்கட்டும். அப்புறம் வேறு என்ன கேட்டிங்க? பர்கருக்கு பேட்டி இன்னும் போட்டுடலாம். பர்கருக்கு பேட்டி இன்னும் வெளியே எடு. பேக் இங்கே எடுத்தேனே, பேக் எடுக்கலையே ஒன்றும். ஓகே, யூஸ் பண்ணு. கேட்ச் கரோ. தீஞ்சானா? தீஞ்சிட்டான். ஓகே. பர்கர் பண்ணடு. பர்கரே சேல்ஸ் ஆகுங்களா இன்றைக்கி? நேற்றும் இன்றைக்கும் ஏன்னா பன் அப்படியே இருக்குது. ஹாட் டாக் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு. இன்றைக்கி என்ன பர்கர் கடையாக தான் பார்ப்போம். டொமேட்டோ, கெச்சப்பு, சீஸு. டொமேட்டோ தானே கேட்டான் அவன். கெச்சப்பும் கேட்டிருக்கான். டொமேட்டோ, சீஸ் தானே. சீஸ் உள்ளே இருக்குது. சீஸ் எடுத்து வந்து உள்ளே சொருவோம். இந்த கேம் முடியலாம் பார்த்தா இப்போயே அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க. நானும் முடியும்னு பார்க்குறேன், எப்போ முடிய போகுதுன்னே தெரில. பயப்படாதீங்கக்கா, அந்த திருட்டு பையில பிடிச்சிருவாங்க சீக்கிரமாக. கவலையாக படாதீங்க, நானே பிடிச்சி கொடுக்குறேன் அவனை. அவன் மூஞ்ச போட்ட நியூஸை நான் தான் பார்க்கலையா? பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. கூட நாங்கள் செஞ்சு கொடுத்த பர்கர் பண்ணு கூட இருக்கும். ஓகே. பேக்கெட் ஊற்றி. அம்மா
எவன்டா சிம்மிலேருந்து உந்தான்? அட அரைக்கோளாறு டே, யாரா நீங்களா? பேன்கேக் ஊற்றலாம் ஆசையாக வந்தால் மேலே ஒருத்தர் கீழே ஊறுறா. சை, பேன்கேக் சரி மூடியே போயிடுச்சுரா. இவங்க பேன்கேக் கேட்குறாங்களா? எப்படி இருக்கும் சொல்லுங்கக்கா? இல்லை கேட்கல. பர்கரு, ஃப்ரைஸு, சாலடு, காஃபி. ஓகே, சிம்பிள் ஆர்டர் தான், பட்டு செஞ்சிடலாம். பர்கர் தான் கொஞ்சம் கஷ்டம், இங்கே ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு காஃபி அங்கே போட்டோன்னா அது பாட்டு ஏறிட்டு இருக்கும். அது ஃபஸ்ட் சைடு ஏறட்டும். ஓகே, வேறு என்ன கேட்டிங்க? பர்கர் கேட்டிங்களா? பர்கருக்கு பேட்டி, பர்கருக்கு பேட்டி, அப்புறம் சாலடுக்கு பவுலு. சாலடுக்கு பவுல் எடுத்தீங்க போட்டு, லெட்யூஸ் போட்டு, ஆனியன் டொமேட்டோ. இது குக் ஆகிட்ருக்குமா? குக் ஆகிடுச்சா? குக் ஆகிடுச்சு, தூக்கி போடு. என்ன கேட்டிங்க? லெட்யூஸ் போட்டாச்சு. இப்போ ஆனியன் டொமேட்டோ, ஆனியன் டொமேட்டோ. இந்தாங்கக்கா பிடிங்க. ஓகே, இந்தாங்க உங்களுக்கு காஃபி. அப்புறம் என்ன கேட்டிங்க? பர்கர் கேட்டிங்க ரைட்டா? பர்கர், பர்கர் கேட்டா பண்ணி ஏடுறா. பர்கர் எடுத்து உள்ளே சொருக்கி டொமேட்டோ, ஆனியன், லெட்யூஸ், கெச்சப்பு, சீஸு, பிளா 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 எல்லாமே கேட்டிருக்காங்க. லெட்யூஸ், சீஸ் தானே. ஃபஸ்ட்டு டொமேட்டோ, ஆனியன் போட்டுருவாங்க. டொமேட்டோ, அது டொமேட்டோ இல்லை, ஆனியன். இதுதான் டொமேட்டோ. லெட்யூஸு, சீஸு, மஸ்டர்டா? சீஸு, மஸ்டர்டு, சீஸு, அப்புறம் மஸ்டர்டு. இன்னும் இந்த அக்காவுக்கு ஃப்ரைஸ் மட்டும் கொடுத்தா முடிஞ்சுது. ஃப்ரைஸ், ஃப்ரைஸும் ஈஸி தான், டப்புன்னு முடிஞ்சிடும். எவங்க எங்கேருந்து ஊந்த டமால்னு எவனே தெரில, பைத்தியக்காரன். ஆனால் இந்த கடை கொஞ்சம் அமானுஷமாக தாங்க இருக்குது. தனியாக எங்கள் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும், தில்லு தான் வேணும். ஏன்னா ஒரு பாட்டு கூட இல்லை. பாட்டு கேட்டலாச்சும் பயம் இல்லாமல் ஜாலியாக சுற்றலாம். ஒரு சவுண்ட் சிஸ்டம் இல்லை. கடையே வந்து ஒரு பொட்டி மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குடோன் இருக்குது. இது ஒரு குடோனா? ஸ்டோரேஜ் ரூமு. பார்த்தீங்க ஒரு பொட்டி. கரண்ட் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணுறதுக்கு. என்னடா இது? ஓகே, எவன்டா இது? திரும்பிங்களா? சொல்லுங்கக்கா. ஐ லைக் டு ஆர்டர் ஃப்ரைஸ் நக்கெட் ஆனியன் ரிங்ஸ் சாலட் ப்ளீஸ். என்னக்கா நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க? நீங்கள் எப்பயுமே ஹெவியாக தானே கொடுப்பீங்க. சரி, ஃப்ரைஸ் கேட்டிருக்காங்க தானே. ஃப்ரைஸு, நகட்ஸு, ஆனியன் ரிங்ஸ் மூணுமே இந்த வாட்டி 3 வகையும் ட்ரை பண்ண போடுற அக்காவுக்கு. சரி, அவங்க ட்ரை பண்ணிட்டோம். வெளியே எடுப்பா. யூஸ் கேட்ச்க்கா. 1 முடிஞ்சுது. பச்சை லைட். ஓகே, இப்போ 2 முடிஞ்சுதா? இந்தாங்கக்கா. இப்போ ஆனியன் ரிங்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்தா. அப்புறம் சாலட் கேட்டாங்க. சாலட், ஆமாம் சாலட்டா என்னன்னு தெரியலையே. இது மஞ்சள் கலருக்கு சாலட், என்ன கற்றுன்னு தெரில, போய் பார்க்கணும். வெளியே வாப்பா தம்பி. ஓகே ரைட்டு, இது யூஸ் பண்ணுங்கள். கேட்ச்க்கா. சாலட், சாலட் தாங்க, வெறும் சாலட் தான், பிரச்சனை இல்லை. இங்கேருந்து டொமேட்டோ காலிச்சுன்னு நம்ம டொமேட்டோ காலிங்க. டொமேட்டோ காலி. இங்கே எதனா டொமேட்டோ இருக்கா? நோ பை சான்ஸ், தேர் இஸ் நோ டொமேட்டோஸ். டொமேட்டோ இங்கே இருக்குமா? 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 இங்கே இருக்குது. ஓகே, த்ரோ பண்ணுங்க. இங்கே கத்தி வச்சனே, எட்ரா கத்தியே அங்கே சுருகு. இங்கே எதையும் உடச்சனே, எதோ உடச்சேன்னு தெரில. சரி ஓகே, பார்த்துக்கலாம். டொமேட்டோ, வெங்காயம், இந்தாங்கக்கா எல்லாம் முடிஞ்சுது. பெரிய அமௌண்ட் தான். ஓகே, அவன் வந்து ஷிஃப்ட்டு முடிஞ்சுதா இல்லை டே 8 எதனா இருக்கா? எவ்வளோ நேரம்டா போகும்? நான் எதையுமே கட் பண்ணாமல் போகிறது நம்மளுக்கு வீடு ரொம்ப லென்த்தியாக போகுது. எவனா வருவானே. இப்போயே 33 நிமிஷம் போயிடுச்சுங்க கேம் பிளே. சே, ஏன்பா அது? ஓ வாண்ணே, எப்படி இருக்க? உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன சொன்னார் சொல்லுங்கண்ணே. சே, என்ன மாதிரி வார்த்தைகள் இது? ஆட்டோ பேடி ஓட்டலாமே, பயங்கரமாக சொல்லிருக்காரு உங்கள் அப்பா உங்களுக்கு. கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது எப்படி இருந்தாலும். ஓ, உங்கள் கூட இல்லையா அவர் இப்போது? ரைட், ஸ்மார்ட் நான் ஒத்துக்கிறேன். நெகட்டிவ் ஃப்ரைஸு 2 பியர்ஸு ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. இருக்கிறதுலே ஈஸியான வேலை இதுதான். தூக்கி முன்னாடி அடி. நகட்ஸு, அப்புறமா ஃப்ரைஸு.
இதையும் உள்ளே போடு. பச்சை லைட் எரியணும். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணு. இன்னும் வந்தா புடி. நான் கூட கீழே வந்துச்சு பயந்துட்டேன். ஏய் எட்ரா வெளியே தீஞ்சிட போகுது. யூஸ் பண்ணு. கேட்ச்ண்ணா கேட்ச். போய்ட்டு வாங்கண்ணே, அப்புறம் பார்க்கலாம். நல்ல மனுஷங்க, நான் வேறு தேவையில்லாமல் கவலைப்பட்டேன். ஆமாம், இப்போ ஏன் மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆச்சு? இந்த நாள் செகண்ட் டைம் கரண்ட் ஆஃப் ஆகுது. நேற்று ஆஃப் ஆச்சு. அது என்ன கதைன்னு தெரில. ஓகே, கரண்ட் ஆன் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, மறுபடியும் அவனை பயமுறுத்துவான். டேய் இதெல்லாம் பார்த்து பழகிடுச்சுடா எனக்கு. டேய் எவன்டா அவன்? ஓ ஓய்டா, வாட் அ பென். எனிதிங் ஹேப்பன் சீரியஸ். நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான். டேர்ன் அரவுண்டா. ஏன் எங்க இவன்லாம் தைரியமாக ஆட்டேன். ஏன்னா ஒரு கருப்பு ரூம் பாட்டு வந்துட்டு போவோம் கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா. இந்த வாட்டி கருப்பு ரூம் வருமா? அதுவாக தான் இருக்கும். இப்படி ஏ யாரா நீ? ஐயோ ஏங்க நம்ம ஆர்மியும் கத்தி எடுத்து போங்க. இந்த சைக்கோ பையன் வந்து நம்மளுக்கு குத்துவானா கனவா கண்டேன். ஐயோ டே கத்தி ஏறுறா என்ன? கத்தி ஏறுறா. அவ்வளோதான். இப்போ படுறா ரோட்டை. இங்கே வச்சுப்போங்க. இப்போ பாருங்க நம்ம ஆட்டத்தை. நான் திரும்பினா தானே சார் வருவீங்க. ஐயோ டார்கெட் வைக்கிறதுல தற்கொலையாக இருக்கேன். சை ஐயோ நான் செத்துட்டேன். சரி ஓகே, திஸ் டைம் இட் ஒன்ட் பி மைண்ட். அவன் நேராக வந்து குத்துறாங்க நம்மளை. அசிங்கமாக இருக்கு எனக்கு. அவன் தாங்க அந்த காசு கொடுவா முடிப்பேன். அதே தற்கொலை தான். அவன் பாட்டு வந்து தச்சக் பச்சக் கச்சக் பச்சக்கன்னு குத்துறான். நான் பாட்டு கையில் கத்திக்கிறதுவே தோக்கிறேன். சை ஒரே அசிங்கமாக இருக்குது குமார் எனக்கு. கத்தி ஏடுறா. நல்ல வேலை எடுத்துட்டான். ஏங்க இந்த கத்தி வச்சா அவனும் போட முடியும். நம்ம இது வந்து எண்டிங் கிடையாது. ஏண்டா நான் திரும்ப வந்து போடுறேன்னா எப்படி மிஸ் ஆனா? அவனை குத்துறேன் எனக்கு தெரியாது. இது கணக்கில் ஏமாத்து கேம் இது. திரும்ப கத்தி எடு. வேறு வழியே இல்லை. கத்தி வச்சு மட்டும் அவனை போடவே முடியும். இப்போ என்னால் நோட் டேர்ன் அரவுண்ட் தானே. எப்படி வருவான்னு தெரில. செத்துட்டான்டா. நான் அவனை குத்திட்டேன்டா. நான் செத்துட்டேண்ணா. ஒரே சொன்ன கால் போதுங்க. எண்டிங் வந்துச்சு. போலீஸ் சொன்னார்ல, அவனை திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பண்ண இந்த கான்டாக்ட் பண்ணிப்பான்னு பண்ணுறான் போல இருக்குது. போலீஸில் வராங்க. ஓகே எப்பா விவி என்ப்பா இவனை காமிக்கிறதுக்கு 8 நாள். அவன் முதல் நாளே வந்துட்டானேப்பா. சரி ஓகே, நல்ல கேம் தாங்க. ஒரு சின்ன கேம். நான் அதுதான் இழுத்தடிச்சிட்டேன். சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இது 3 தட்டி விட்ருங்க. நம்ம வேறு ஒரு இந்த மாதிரி ஒரு குட்டி ஹாரர் கேம் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய்.